பிக் பாஸை பற்றி உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான் நடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு திவாகரே பரவாயில்லடா, நம்ம தர்பூசணி பழமே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் நடிக்கிறன்றதை ஓப்பனாக சொல்லிடுறாரு. அதே மாதிரி நம்மளுக்கும் அது புரியுது. அவர் நிறைய இடத்துல வந்துட்டு ஜெனியூனாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன ஒன்று, அந்த பாருக்கு கொஞ்சம் வந்துட்டு அவங்க எது சொன்னாலும் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடி பிடிச்சின்னு போகிறத கொஞ்சம் நிப்பாட்டினார்னா நல்லாயிருக்கும் தான் தோணுது. மற்றபடி வேறு யாருமே பெருசாக எதுவும் கிடையாது. அண்ட் சபரி கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கா. ஆனாலும் அவர் வந்துட்டு இந்த கனி கேங்கோடு சேர்ந்துட்டு இருக்கனால தான் அது சுத்தமாக பிடிக்கல. அண்ட் அதே மாதிரி தான் விக்ரமும் சரி. என்ன தான் விக்ரம் வாய் திறந்து பேசலைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க வந்து அந்த கனி கேங்கில் சேராமல் அவர் தனியாக இருந்தார்னா கொஞ்சம் அவங்களோட கேமும் இம்ப்ரூவ் ஆகும். அவருக்கும் இன்னும் நிறைய ஃபேன் பேஸ் வரும்ன்றது தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றபடி வேறு யாரும் அவ்வளோ தான் சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க. கேவலமான கண்டென்ட் கூட கொடுக்கலான்ற மாதிரி அரோராவும் ஆதிரையும் இறங்கிட்டாங்க. இதில் பலிக்கடை ஆக போகிறது கம்ருதீன், துஷர், இவங்க எல்லாம் தான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு பலிக்கடை ஆக போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு எந்த கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யார் ஜென்யூனாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.